ஒரு ஹெவியான டின்னர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நார்மல் வெங்காய சட்னி தான். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு, 3 வெங்காயம். எண்ணெய் காஞ்சோடனே இதில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக மாறினோடனே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி கலரும் கொடுக்கும், காரமும் கொடுக்கும். அதுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் சேர்த்து நான் வந்து அதையும் வதக்கி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி எடுத்து வச்சுட்டு, தக்காளி வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். புளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் புளிக்கு பதில் இது வந்து மாங்காய் ஒரு ஹாஃப் மாங்காய் சேர்த்து காரணோன்னே எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு வந்து தோசையில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஷ்ரூமை வந்து கொஞ்சம் சால்ட் பெப்பர் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். கார்ன் வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தோசையில் பட்டர் இல்லாட்டா கீ சேர்த்துட்டு நடுவில் அந்த சட்னி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் மஷ்ரூம் கார்ன் நான் வந்து சீஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட மேக்ஸிமம் ஒரு 2 தோசை சாப்பிட்லாம், அவ்வளோதான். நீங்கள் ஹோட்டலில் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெட் மயோனைஸ் ஒயிட் மயோனைஸ் போட்டிருப்பாங்க.